வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாறு சரிவில் காணப்படுது. குறிப்பாக 22 தங்கத்தோட விலையானது 22,800 ரூபாய் சவரனுக்கு 3 நாட்களிலும் வெள்ளியோட விலை 1,25,000 அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ குறைவாக லைக் பண்ணுங்க. வெள்ளி விலை 320 காணப்பட்டது. கடைசியாக ஒரு கிராமுக்கு 20 ரூபாய் விலை செஞ்சு 300 ஆகும். 8 கிராமோட விலை 2,560 காணப்பட்டது. 160 ரூபாய் விலை சரிவோட 2,400 இருக்கு. கடந்த 3 நாட்களில் வெள்ளியோட விலையானது என்ன இருக்குன்னா, தலைகீழ் மாற்றமாக 1,25,000 ரூபாயாக காணப்படுது. ஒரு கிலோ வெள்ளியோட விலை 4,25,000 இப்போ பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற கிடு சரிவில் காணப்படுது. இதே வேலை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே லைக் பண்ணுங்க. 24 தங்கத்தோட விலையானது 16,225 காணப்படுது. கடைசியாக 1,037 ரூபாய் விலை சரிவோட 15,218 ரூபாய் இருக்கு. 8 கிராம் 1,30,040 காணப்பட்டது. 8,296 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரே நாள் வீழ்ச்சியோட 1,21,744 ரூபாய் இருக்கு. கடந்த 3 வேலை நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா 24,880 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியை 24 தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுது. இதே வேலை 22 தங்கத்தோட விலை ஒரு கிராம் 14,900 காணப்பட்டது. 950 ரூபாய் விலை சரிவோட 13,950 ஆகும். சவரன் விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரிநாசப்பட்டு வீடியோ குறைவ லைக் போடுங்க. 1,19,200 காணப்பட்டது. 7,600 ரூபாய் ஒரே நாளில் விலை சரிவோட 1,11,600 ரூபாவாக இருக்குது. கடந்த 3 நாட்கள் இது ஆல்மோஸ்ட் 23,000, அதாவது 22,800 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது. இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியானது மேற்கொண்டு தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இந்திய பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்று பார்த்தீங்கன்னா சரிவில் காணப்பட்ட இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த 22 தங்கத்தோட விலை மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 2,500 சரிவுன்னு பார்க்குறப்போ 10,000 12,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் நம்மளுக்கு 82,000 புள்ளிகளை தொடப்போகிற வேலையில் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு 10%, 13% அப்படிங்கிற சரிவில் ஓரிரு நாட்களிலே காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கு. அதே போல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அவுன்ஸுக்கு $200 $250 சரிஞ்சிட்டு இருக்கு. அதே போல் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் $1,000 இந்த 3 நாட்களில் சரிஞ்சு காணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $5,600 பக்கமாக இருந்தது ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை. இப்போ $4,600 அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்குது. இந்த சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிக்க பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக தான் வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளிலிருந்து போர் பதட்டம் குறித்தான சூழல் இப்போ மாறி இருக்கு. குறிப்பாக டென்மார்க், USA, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான், அமெரிக்காவுக்கு நடுவில் இருந்த பதட்டமான சூழ்நிலை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் புவிசார் அரசியலின் காரணமாகவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிஞ்சிக்கிட்டே இருக்குது.